நான் வெங்காய சட்னி அரைக்க போகிறேன். சரவண பவன் ஹோட்டல் சட்னி. இது இட்லிக்கு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். 2 பெரிய வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, பெரிய பூண்டு எடுத்துருக்கேன். நான் 6 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துணுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு தக்காளி. இதில் நான் மிளகாய் போடாமல் சிவப்பு மிளகாய் பொடி போட போகிறேன். வீட்டில் அரைச்சது இது. உப்பு, எண்ணெய், தாளிக்கிறதுக்கு இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு இப்போ வதக்க போகிறோம். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு 2 கரண்டி. இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூனு கடலைப்பருப்பு. இந்த சட்னிக்கு நம்ம அரைக்கிறதுக்கு போகிறதுக்கும் 1/4 ஸ்பூனு பெருங்காயம், இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு. இப்போ எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம். நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்காக ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒரு துணுக்கு புளி லைட்டாக போட்டுக்கோங்க. புளி ஏன்னா நம்ம தக்காளி பழம் போட்டுருவோம். கொஞ்சோண்டு நீங்கள் புளி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை போட்டுருங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிவப்பு மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். அவங்கவுங்க மிளகாய் பொடிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டதும் கிண்டி விடுங்க, இல்லைன்னா கருப்பாக போயிடும். இப்போ ஆற வச்சுட்டு உப்பு போட்டு அரைக்க போகிறோம். நம்ம உப்பு இதிலே போட்டலாம், ஆறட்டும். இப்போ இதில் உப்பு போட்டாச்சு, புளி போட்டாச்சு. புளி லைட்டாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா புளிக்கும். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இதை பாருங்க, இதை நல்லா அரைச்சிட்டேன். நான் இதில் பசங்களாம் கருவேப்பிலை பொறுக்கி போட்டுருவாங்கன்னு நான் அரைச்சிருக்கேன். இதிலே போட்டு எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ தாளிக்கலாம். நம்ம இப்போ கரண்டி வச்சு 1/2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி வச்சு இதில் கடுகு, 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாதி காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, இப்போ நம்ம சட்னியில் கொட்டிடலாம். வெங்காய சட்னியில் தோசைக்கு இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. வெங்காய சட்னி ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.